ஹே காய்ஸ், என்னதான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நம்ம படிச்சு முடிச்சாலும், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க ஊருக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சாலும், இல்ல சொந்தக்காரங்க மத்தியில நல்ல மதிப்போட வாழணும்னாலும் சரி, அதுக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கனவாவே இருக்கு. கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாலே ஒரு தனி கெத்து இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா நம்ம அவங்க வைக்கக்கூடிய கஷ்டமான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணணும். கிராக் பண்ணி முன்னாடி ரேங்க்ல வந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி கவர்மெண்ட் ஆபீசரா ஆக முடியும். ஆனா நிறைய மக்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறேன்னு, ஆனா நிறைய பேரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லியே அவங்க லைஃப்ல பாதி நாள வேஸ்ட் பண்ணிருவாங்க. ஒரே எக்ஸாம்க்கு பல வருடங்களா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இந்த 90s கிட்ஸ் தான் ரொம்ப பாவம். கவர்மெண்ட் ஆபீசர் ஆகி சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வயசு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் தவிர எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாது. ஆனா எக்ஸாம்ஸை கிராக் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமெல்லாம் இல்ல. நீங்க கரெக்டா பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா உங்கனாலையும் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் அதை கிராக் பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கோ இல்ல வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இமெயில் ஐடி இல்ல இன்ஸ்டாகிராம் ஐடியா கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஈஸியா பிளான் பண்ணி படிச்சா சீக்கிரமாவே அதுவும் முதல் அட்டெம்ப்ட்லயே உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 8 டிப்ஸ் இப்போ 1 by 1 நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, நோ யோர் சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். என்ன எக்ஸாமா இருந்தாலும் அந்த எக்ஸாம்க்குன்னு ஒரு சில செட் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும் அண்ட் சிலபஸும் இருக்கும். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண நினைச்சிட்டீங்கன்னா முதல்ல கவனிக்க வேண்டியது சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் தான். சிலபஸ் என்னன்னு முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால எந்த எக்ஸாமா இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். சிலபஸே தெரியாம எல்லாத்தையும் படிக்கணும்னா அது கண்ணை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுற கதை தான். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எதை நோக்கி ஓடுறோம்னு எதுவுமே தெரியாது. ஆனா ஓடுவோம் எந்த பயனும் இல்லாம. அதே மாதிரிதான் சிலபஸே நம்ம தெரியாம எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது கிளாரிட்டியே இல்லாம எது தேவைப்படும் எது தேவையில்லைன்னு தெரியாம படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம படிக்கிறது எக்ஸாம்ஸ்ல வரவே செய்யாது. சிலபஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப சிலபஸே தெரியாம நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால டைம் தான் போகுமே தவிர நம்ம எக்ஸாம்ஸை கண்டிப்பா கிராக் பண்ண முடியாது. சோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை எழுதியோ இல்ல பிரிண்ட் பண்ணியோ உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்க ரெகுலரா அந்த சிலபஸ் படி தான் படிக்கிறீங்களான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சிலபஸை தாண்டி நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேணும்னா படிக்கலாமே தவிர மத்த விஷயங்களை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய எக்ஸாம்ஸோட சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எக்ஸாமோட பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தெரிஞ்சாதான் கொஸ்டின்ஸ் எப்படி வருங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பிரீஃபா எழுதணும்னா அதுக்கேத்த மாதிரி படிக்கலாம். இல்ல MCQs மாதிரி வரும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்க எக்ஸாம் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிக்கக்கூடிய ஸ்டைல வச்சுக்கோங்க. அப்பதான் சீக்கிரமாவே உங்களால அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அடுத்து டிப் நம்பர் 2, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்ப எப்படி கேட்பாங்கன்னு நம்மளால தெளிவா சொல்ல முடியாது. கொஸ்டின்ஸ் எப்படி வருங்கிற ஐடியா நமக்கு வேணும்னா அதுக்கு கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணாதான் முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்க படிக்கிற டாபிக்ஸை அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க படிக்கிறப்ப சிலபஸோட அலைன் ஆகி கரெக்டான ரூட்ல தான் போறீங்களான்னு செக் பண்ண இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாக்குறதோட மட்டுமே விடாம அதுக்கு ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸையும் சேர்த்து பாத்துக்கங்க. எந்தெந்த டாபிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்னு இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் மூலமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த டாபிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ்னு ஆவரேஜா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சில டைம் ரிப்பீட்டே பண்ணுவாங்க. அப்படி ரிப்பீட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸையுமே ஈஸியா நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். சோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒரு 10 years ஆவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டாபிக் வைஸ் இருந்தா இன்னுமே பெட்டர். நீங்க ஒவ்வொரு டாபிக்கையும் படிச்சு அதுல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஸ்டைல பொறுத்து உங்க ஸ்டடி மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு எக்ஸாமை கிராக் பண்ண ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 3, செப்பரேட் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரி. நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சாலும் சரி இல்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னு அகாடமிக் ரிலேட்டடா படிச்சாலும் சரி, நம்ம படிக்கிற விஷயத்த 2 விதமா பிரிச்சு படிக்கணும். ஒன்னு ஃபேக்ட்ஸ், இன்னொன்னு தியரி. ஃபேக்ட்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வேற வழியே கிடையாது. ஆனா தியரி அப்படி கிடையாது. அது கண்டினியூஸா போகிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான். அது என்ன விஷயங்களை மெயினா சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம ரீட் பண்ணா ஈஸியா நமக்கே புரிஞ்சிடும். அதை உட்காந்து வாசனை எதுவுமே மாறாம படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடையிறதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஆனுவல் மீட்டிங்ஸ், அதுல லீடரா இருந்து வழி நடத்தினவங்க, அந்த செஷன்ல எடுக்கப்பட்ட முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா படிச்சுதான் ஆகணும். அது எல்லாமே ஃபேக்ட்ஸ்குள்ள வந்துடும். ஆனா அதுவே தண்டி மார்ச் எடுத்துக்கலாம்.
மகாத்மா காந்தி அஹிம்சை வழியா சபர்மதி ஆசிரம்ல இருந்து தண்டி வரைக்கும் நடந்து போயிருக்காரு. வழியில அவர் ஃபேஸ் பண்ண சம்பவங்கள் எல்லாமே தியரி தான். அந்த தியரியில இருந்து கொஸ்டின்ஸை பெரிய அளவுல கேட்க முடியாதுன்னு நமக்கே தெரியும். காந்தி எங்க இருந்து எங்க போனாரு, ஏன் போனாரு, என்ன ஆப்ஜெக்டிவ் வச்சிருந்தாரு, இப்படி இதை படிச்சாலே அந்த டாபிக் முடிஞ்சது. அதை விட்டுட்டு புக்ல கொடுத்திருக்க மாதிரியே ஒரு லைன் கூட விடாம எல்லாத்தையும் படிக்கணும்னா அதுக்கு நேரமும் அதிகமா எடுக்கும். அது இம்பார்ட்டன்டான விஷயமே கிடையாது. இப்படி படிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு டாபிக்கை படிக்கவே உங்களுக்கு அவ்வளவு நேரம் ஆகாது. இதே நீங்க படிக்கிற டாபிக்கை செப்பரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால சீக்கிரமாவே எல்லா டாபிக்கையும் படிக்க முடியும். இதனால நிறைய இயர்ஸே உங்களுக்கு சேவ் ஆகும். அடுத்து நம்பர் 4, மேக் அ ஸ்டடி பிளான். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுனா ஒரு நாளைக்கு படிச்சுட்டு 5 நாளைக்கு படிக்காம விடுறது இல்ல. ஒரு நாள் ஃபுல்லா விழுந்து படிச்சுட்டு மத்த நாளெல்லாம் கண்டுக்காம விடுறது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்க சீக்கிரமா கிராக் பண்ணணும்னு நினைச்சா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளானை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணியே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க போட்டிருக்க பிளான்ல எல்லா சிலபஸையும் கவர் பண்ற மாதிரி பாருங்க. பேசிக்ஸ்ல இருந்து தெளிவா எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளான் இருக்கணும். ஸ்டடி பிளானை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்க கண்ணில் படுற மாதிரி உங்க வீட்டுல எங்கேயாவது ஒட்டி வாங்க. அதை நீங்க பார்த்து ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். பிளான் ஒன்று போட்டு வச்சுட்டு அந்த பிளானுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற ஒன்று படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி பிளான், வீக்லி பிளான் தனித்தனியா பிரிச்சு பிளான் பண்ணுங்க. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன படிச்சாலும் பிளான் பண்ணி படிங்க. எந்த டைம்குள்ள எவ்வளவு சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு எல்லாத்தையும் பிளான்ல நோட் பண்ணுங்க. ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ டேஸ் கொடுக்கலாம், எவ்வளோ நாள் ரிவைஸ் பண்ணலாம், இந்த சாப்டரை படிச்சு முடிக்க எவ்வளோ நாள் ஆகும், இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணி உங்க ஸ்கெடியூலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கெடியூல்ல நீங்க பண்ணிருக்க டாஸ்க்ஸை தினமும் கண்டிப்பா முடிக்க பாருங்க. எக்ஸ்கியூசஸ் சொல்லி நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல நாளன்னைக்கு பாத்துக்கலாம் நினைக்காம தினமும் பண்ண பிளான டெய்லி முடிக்க பாருங்க. நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போறப்போ உங்களுக்கு இயர்ஸும் அதிகமா ஆன மாதிரி தான் தெரியும். இன்னும் நம்ம எதுவுமே படிச்ச மாதிரியே இல்லையேன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை முதல் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிளான் பண்ணி அந்த பிளான் படியே உங்க ஸ்டடி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நம்பர் 5, மேனேஜிங் ப்ரெஷர். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே நம்ம ப்ரெஷரை மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன்னு உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் வேலை எப்பப்பா கிடைக்கும், இந்த வருஷமாவது பாஸ் ஆயிடுவியா, கவர்மெண்ட் வேலை எல்லாம் நமக்கு எதுக்கு, பேசாம ஏதாவது ஒரு நல்ல கம்பெனிக்கு ஒர்க் பண்ணோமா, அங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்தோமான்னு போகலாம்ல, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நமக்கு தேவையா கோபி, இப்படி உங்களை சுத்தி இருக்க மக்கள் சொல்லலாம். அவங்க சொல்லக்கூடிய வேர்ட்ஸை நீங்க தான் உங்களை அதை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கணும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் முடிச்சுட்டா நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனில பிளேஸ் ஆகி மாசம் கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பதான் மதிப்பாங்க. மத்தபடி வீட்டுல உட்காந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைப்பாங்க. ஒருவேளை எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா வந்து நின்னா கூட இவனுக்கு எங்கேயோ லக் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் படிச்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எல்லாருமே உங்க ரிசல்ட்ஸை மட்டும்தான் பாப்பாங்களே தவிர உங்க எஃபர்ட்ஸ் யாருக்கண்ணுக்கும் தெரியாது. மத்தவங்க சொல்ற வேர்ட்ஸை நம்பி நீங்க என்னைக்குமே உங்க மேல ப்ரெஷரை போட்டுக்காதீங்க. பேசுறவன் 1000 பேசுவான்னு நினைச்சு கடந்து போயிட்டே இருங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தா கூட பரவாயில்ல. வேலைக்கு போயிட்டு மீதி இருக்க டைம்ல எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க மேல ப்ரெஷர் இன்னுமே அதிகமா தான் இருக்கும். வேலை ஒரு பக்கம், படிப்பு ஒரு பக்கம்னு ரெஸ்டே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் நீங்க எக்ஸாமை கிளியர் பண்றதே இருக்கு. நீங்க வேலைக்கு போய்கிட்டே படிச்சாலும் சரி, இல்ல வீட்ல இருந்து படிச்சாலும் சரி, எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கிறது இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. எவ்வளவு நேரம் படிச்சாலும் அந்த நேரத்துல நீங்க உருப்படியா படிக்கிறீங்களா அப்படிங்கறது தான் முக்கியம். படிக்க உட்காந்துட்டாலே நீங்க படிக்கிற டாபிக்ல தான் உங்க முழு ஃபோக்கஸும் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்நேரம் நான் வேலைக்கு போயிருந்தா கை நிறைய சம்பாதிச்சிருப்பேன், என் நேரம் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதா இருக்கு, வேலையே பெண்ட கழட்டுது, இதுல புக் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு உங்க பிரெயின்ல 1000 எக்ஸ்கியூசஸ் நீங்க படிக்காம இருக்கிறதுக்கு வரும். அது எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ணி படிச்சாதான் உங்களால எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி உங்க கனவு வேலையை அடைய முடியும். இன்னும் சில நேரங்கள்ல இவ்ளோ கஷ்டமா இருக்கே, நம்ம இதை விட்டுலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். அப்ப யோசிச்சு பாருங்க, விடுறதுக்கா இவ்ளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு. தலைவர் ரஜினிகாந்த் ஸ்டைல்ல சொல்லணும்னா ரொம்ப தூரம் போயாச்சு, முடிச்சுட்டு தான் திரும்ப வர முடியும்னு சொல்லி கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து படிங்க. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும்னு நம்புங்க. உங்க மேல நீங்க வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் தான் தொடர்ந்து உங்களை படிக்க வைக்கும். உங்க மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்க எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான். சோ உங்க மேல நம்பிக்கையை வச்சு முன்னேறி போய்கிட்டே இருங்க. மத்தவங்க பேசுறதெல்லாம் காதல வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு துறவி எப்படி சுத்தி நடக்கிற எதையும் கண்டுக்காம அவரோட தியானத்துல மட்டுமே இருப்பாரோ, அதே மாதிரி உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாம உங்க படிப்புல மட்டுமே முழு கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எந்த எக்ஸாமா இருந்தாலும் கிளியர் பண்ணிட முடியும். அடுத்து நம்பர் 6, சீக் கைடன்ஸ். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும்னா அதுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனா சீக்கிரமா கிளியர் பண்ண ஷார்ட்கட்ல போகணும்னு நினைச்சா கண்டிப்பா ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணவங்க கிட்ட இருந்து நீங்க கைடன்ஸை கேட்கலாம். அவங்க கைடன்ஸ்ல நீங்க படிக்கிறப்போ சீக்கிரமா உங்களால ஈஸியா அதை கிளியர் பண்ணிட முடியும்.
அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களை கைட் பண்றதால எது இம்பார்ட்டன்ட், எது ஒர்க் ஆகக்கூடிய டாக்டிக்ஸ்னு எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட கைடன்ஸ்ல படிக்கிறப்போ உங்களால நிறைய டைமை சேவ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நீங்க புதுசா ஏதோ ஒரு ஸ்டடி மெத்தடை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாதான் முடியும். ஆனா அதுவே ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஆஸ்பைரன்ஸ் கிட்ட இருந்து கைடன்ஸை கேட்கும்போது அவங்களும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க சொல்லும்போது உங்க மெத்தட் ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். ஒருவேளை ஒர்க் ஆகாதுன்னா அந்த மெத்தடை விட்டுட்டு ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட்ல டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய டைம் அதனால சேவ் ஆகும். ஸோ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிராக் பண்ணவங்க கிட்ட இருந்து கைடன்ஸை கேட்டு படிங்க. கைட் பண்ண யாரும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில இருக்க மொபைல் போன் மட்டுமே போதும். யூடியூப்லயே நிறைய பேர் அவங்களோட சக்சஸ் ஜேர்னில ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அதை கூட உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் 7, மாக் டெஸ்ட். என்னதான் பிளான் பண்ணி நம்ம எவ்வளோ நாள் படிச்சாலும் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நிறைய மார்க் டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணணும். நீங்க படிச்ச டாபிக்ஸை டெஸ்டா எழுதினா மட்டும்தான் அந்த டாபிக் ரியலாவே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். சில நேரங்கள்ல படிக்கிறப்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா டெஸ்ட்டுக்கு உட்காந்துட்டாதான் எதுவுமே மைண்ட்ல ஞாபகம் வராது. இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். உங்க எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்க டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்ஸையும் ட்ராக் பண்ணுங்க. இப்படி பண்றப்போ நீங்க படிக்கிற டாபிக் எவ்வளவு தூரம் உங்க மைண்ட்ல சேவ் ஆகிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு பிராக்டிக்கலா உங்களால யோசிக்கவும் முடியும். மார்க் டெஸ்ட்டை ஃப்ரீயாவே நிறைய வெப்சைட்ஸ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்பர் 8, ரிப்பீட்டட் ரிவிஷன். ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணணும்னு நினைச்சிட்டா அதுக்கு ரிவிஷன் ரொம்பவே முக்கியம். நீங்க படிக்கிற எக்ஸாம்க்கு அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் படிக்கிறதோட விட்டுட்டு அடுத்த எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு நாள் படிச்சுக்கலாம்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ப படிக்கிறப்ப புதுசு மாதிரி தான் இருக்கும். நீங்க படிக்கிற டாபிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாட்கள் மறக்காம இருக்கணும்னா குறிப்பிட்ட நாளுக்கு ஒன்ஸ் ரிவிஷனை வச்சு எல்லா டாபிக்கும் ஞாபகம் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா அந்த டாபிக்கை அகைன் படிங்க. நீங்க ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க படிச்ச விஷயங்கள் உங்க மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். அது எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மறக்காமலும் இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது அந்த வீக் முழுக்க என்ன படிச்சீங்கன்னு யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிளியர் பண்ண நான் இந்த பதிவுல சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதையும் தாண்டி இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்ற மாதிரி நம்ம உடலை ஹெல்தியா வச்சுக்கிட்டாதான் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். உடலை ஹெல்தியா வைக்கணும்னா அதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும், உடற்பயிற்சிகள் பண்ணணும், நல்லா தூங்கணும். மைண்டை சரியா ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு மெடிடேஷன், யோகா, பிரீதிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர் நிறைய இருக்க நேரத்துல ஜஸ்ட் இயற்கையா நடக்கிற மாதிரி இருக்க ஒரு பிளேஸுக்கு போகலாம். மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுனா நைட்டு பகல் பார்க்காம படிக்கணும்லாம் இல்ல. நம்ம படிக்கிற நேரத்துல பிளான் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும். ஈஸியா எந்த எக்ஸாமா இருந்தாலும் கிளியர் பண்ணிட முடியும். இந்த டிப்ஸ் கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.